திருவண்ணாமலையிலே நாம் பௌர்ணமி இந்த பராபவ வருட வைகாசி மாத பௌர்ணமியானது 30/5/2026 சனிக்கிழமையிலே வருகின்ற பௌர்ணமியினுடைய மகிமை, வருகின்ற சித்தர்கள் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்ப்போம். இப்படி இந்த 30/5/2026 சனிக்கிழமை பௌர்ணமியிலே கிரிவலம் வரும் சித்தரின் அற்புதமான பெயர்தான் ஸ்ரீ ஜெயமங்கல மகரிஷி என்பது ஆகும். இவர் சௌபாக்கிய மங்கள லோகம் என்னும் அற்புதமான லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார். இவர் திருவண்ணாமலை கிரிவலம் வருகிறார். இந்த பௌர்ணமி கிரிவலத்தை செய்ய வேண்டிய கால நேர விவரங்கள் இதே புத்தகத்தில் 4ஆம் பக்கத்தில் பாருங்கள். சித்திரை விகாசி, அதாவது மே மாதம் 2026 என்கின்ற அகஸ்திய விஜயத்தை வாங்கி பாருங்கள். சௌபாக்கிய மங்கள லோகத்திலிருந்து தேவலோக கணக்கின்படி வருடம் முழுவதும் நித்திய நவராத்திரி வைபவம் மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படும். அங்கே நாள்தோறும் பல கோடி முறை லலிதா சகஸ்ரநாம பாராயணம் இடைவிடாமல் முழங்கிக் கொண்டே இருக்கும். இந்த லோகத்திலே இப்படி அந்த லோகத்தில் பிரசன்னமாகி இருக்கும் தாயான ஸ்ரீ சௌபாக்கிய மங்கள தேவிக்கு மிக மிக சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த பூஜைகளிலே வைக்கப்படும் திருமாங்கல்ய தாம்பூல பிரசாதமானது அம்பாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் பல்வேறு லோகங்களில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இந்த தாம்பூலங்களை பெற்றுக்கொள்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக வாழும் மிக மிக அரிய பாக்கியம் கிட்டும். சித்தரின் கிரிவல நோக்கமும் திருக்கல்யாண வைபவமும் என்ன? இம்மாத கிரிவலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி ஸ்ரீ ஜெயமங்கல மகரிஷி ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரராக அருள்பாலிக்கும் திரு அண்ணாமலைக்கும் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சூக்ஷ்மமாக இறை கல்யாணம், இறை திருமணத்தை நிகழ்த்தியபடியே அவர் திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்றார், ஆற்றுகின்றார். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்ற பொருள் உண்டு. இருள் சூழ்ந்த இந்த கலியுகத்தில் மங்களம் எங்கும் பொங்கி பெருகிடவும் கலியுக பெண்கள் தீர்க்க சுமங்கலித்துவம் பெறவும் அப்படி வேண்டி அவர் இந்த கிரிவலத்தை மேற்கொள்கிறார். இவர் ஆற்றும் இந்த இறைவனின் திருக்கல்யாணத்தை காண 33 கோடி தேவர்களும் திருவண்ணாமலைக்கு வந்து இறைவனை தரிசித்து இந்த மகரிஷியிடம் இருந்து தாம்பூல பிரசாதங்களை பெற்று செல்ல இருக்கின்றார்கள். தீர்க்க சுமங்கலித்துவம் என்றால் என்ன? வாழும் காலம் வரை கணவனுடன் சுமங்கலியாக இருந்து உலகை விட்டு நீங்குவது மட்டுமே தீர்க்க சுமங்கலித்துவம் என்று நினைப்பது சரியல்ல. தான் வாழும் காலம் வரை கணவனோடு சேர்ந்து இருந்து தான தர்மங்கள், இறை பூஜைகள் மற்றும் பல தர்ம காரியங்கள் போன்ற அனைத்தையும் கணவனோடு இணைந்து ஆற்றுவதே உண்மையான தீர்க்க சுமங்கலித்துவம் ஆகும். இதனால்தான் தர்ம சாஸ்திரங்கள் மனைவிக்கு சக தர்மச்சாரிணி என்ற உன்னத பெயரை கொடுத்துள்ளன. இதற்கு இந்த தர்ம வழியில் கணவரோடு சேர்ந்து நடப்பவள் என்று பெயர் என்று பொருள். முற்காலத்தில் கணவர் அப்படி தவறான மார்க்கத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட அவர்களுக்கான தர்ம வழியை அற்புதமாக எடுத்துரைத்து திருத்தும் அளவிற்கான ஆன்மீக தவோ வலிமையை கொண்டவர்களாக பதிவிரதைகளான மனைவியர்கள் திகழ்ந்தார்கள். பெண்களின் தெய்வீக சக்தி என்ன பார்ப்போம். நமது வாத்தியார் பெண்களின் பெருமையை பற்றி மிக அழகாக கூறுவார். பெண்களுக்கு இயற்கையாகவே ஆண்களை விட அதிக தெய்வீக சக்தி மிக மிக அதிகமாக அருளப்பட்டு உள்ளது. பெண்களால் தான் ஒரு வீட்டிற்கே சகல மங்களங்களும் வந்து சேருகிறது. காலையில் எழுந்தவுடனே பெண்கள் வாசல் தெளித்தும் கோலம் போட்டால் அப்பத்தான் அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சம் தேடி வரும் என்று கூறுவார் நமது வாத்தியார். இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே அது நடப்பது இல்லை. மேலும் அவர் நமது வாத்தியார் கூறுகையிலே பெண்களிடம் கைகளில் இயற்கையாகவே ஹஸ்தாபீஷ்ட தேவதைகள் என்ற அற்புதமான விசேஷமான தேவதைகள் குடி இருக்கின்றார்கள். அவர்கள் செய்யும் பூஜையாலும் தான தர்மங்களாலும் அந்த தேவதைகளின் சக்தி வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் மனைவி கணவனுக்கு தன் கைகளால் பரிமாற வேண்டும் என்கின்ற வழக்கமும் நம் முன்னோர்கள் வைத்தார்கள். அந்த தேவதைகளின்
மாபெரும் சக்தியால் உணவு உண்ணும் கணவனுக்கு நல்ல ஆரோக்கியம் பெருகும் என்பது நமது வாத்தியார் அப்படியே விளக்கி சொன்னதை எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். தங்களது உறுதியான பக்தியாலும் கற்பின் அசைக்க முடியாத வலிமையாலும் சூரிய உதயத்தை கூட நிகழ விடாமல் தடுக்கும் சக்தி கொண்ட மகா பதிவிரதைகளை பற்றி நமது புராணங்களில் நாம் பரவலாக கேட்க காண முடிகிறது. நமது சனாதன தர்மத்தில் உன்னத ஆன்மீக நிலைகளை அடைந்த ஸ்ரீ சாரதா தேவி, ஸ்ரீ சக்கரை அம்மா, ஸ்ரீ மீராபாய், ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் போன்ற பல மகான்களும் வாழ்ந்து உள்ளார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். திருமணம் செய்து கொள்ளாமல் இறைப்பணியிலேயே தங்களை அர்ப்பணித்து கொண்டு ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் பெண்களுக்கு பிரம்மச்சாரிணி என்ற அற்புத சிறப்பு பெயர் உண்டு. 30/5/2026 இரவு கிரிவலத்தின் அளப்பரிய பலன்கள் முன்பே கூறியவாறு பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவத்தை முழுமையாக அளிக்கும் கிரிவல திருநாள் இது. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள மன வேற்றுமைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி சாந்தமான மற்றும் ஆன்மீகம் கலந்த இனிய வாழ்க்கை முறை அமையும். அடுத்ததாக நமது வாத்தியார் உலகில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களிலும் மிக சிறந்தது கைங்கரிய லட்சுமி என்றும் ஒரு லட்சுமியை பற்றி கூறுவார். அதாவது இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் தொண்டு செய்து சேவை ஆற்றும் பாக்கியமே மிக சிறந்த வரப்பிரசாதம் ஆகும் என்று இதற்கு பொருள். மனித வாழ்வில் இந்த கைங்கரிய லட்சுமி வந்து சேர இந்த மாதம் நீங்கள் செய்கின்ற கிரிவலத்தில் பெருமளவு மழை போல் வந்து குவியும். அடியவர்களுக்கான கிரிவல முறைகளும் தானமும் பற்றி பார்ப்போம். அடியார்கள் வருகின்றார்கள், அவர்களுக்கு இந்த விசேஷமான 30/5/2026 சனிக்கிழமை பௌர்ணமி கிரிவல தினத்திலே திருவண்ணாமலை கிரிவலம் வரும் அடியார்கள் கீழ்கண்ட முறைகளை பின்பற்றி தான தர்மங்கள் செய்வது மிக மிக அளப்பரிய நல்ல பலன்களை தர இருக்கின்றது. மாங்கல்ய தானம், வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு தக்க மாங்கல்யம் தானமாக வழங்குவது சிறப்பானதாகும். மங்கள தாம்பூல தானம், கிரிவல பாதையில் குறைந்தது 12 பேருக்காவது மங்கள தாம்பூலம் தானம் செய்யுங்கள். இந்த தாம்பூலத்தில் கீழ்கண்ட மங்கள பொருட்கள் இடம்பெற வேண்டும். மட்டை தேங்காய், தூய பருத்தி புடவை காட்டன் சாரி, வெற்றிலை, கொட்டைப்பாக்கு மற்றும் சுண்ணாம்பு, சீப்பு மற்றும் திருமாங்கல்ய சரடு, 5 தூய்மையான குங்குமம் மற்றும் அரைத்த மருதாணி, 6 முழு முகம் தெளிவாக தெரியும் அளவிலான முகம் பார்க்கும் நல்ல கண்ணாடி, 7 அன்னதானம், நெல்லிக்காய் சாதம் மற்றும் தேனில் ஊறிய நெல்லிக்காய். இப்படி கிரிவலத்தில் ஓத வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன? கிரிவலம் ஆற்றும்போது அடியவர்கள் கீழ்கண்ட ஸ்லோகங்களை வாய்விட்டு பக்தியோடு பாராயணம் செய்தால் பலன்கள் கோடி. ஸ்ரீ லலிதா திருசதி, மகான் ஸ்ரீ ஆதிசங்கர் அருளிய கனகதாரா சோஸ்திரம், ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருமுதுகுன்றம் திருத்தலத்தில் இறைவனை பாடி அருளி செய்த பொன் செய்த மேனியினீர் என்று தொடங்கும் பதிகம், ஸ்ரீ ஜெயமங்கள மகரிஷியின் ஆசியோடும் குருவருளோடும் இந்த பௌர்ணமி கிரிவலத்தை முழுமையான பக்தியோடு மேற்கொண்டு வாழ்வில் பல சகல மங்களங்களும் பெருகி நற்பலன்களை பெற எல்லோரையும் அழைக்கின்றோம். குருவருள் உங்களுக்கு உண்டு. ஜெயமங்களா சுபமங்களா, சுபமங்கள ஜெயமங்களா. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா.